10 வயதில் கோபித்துக் கொண்டு ஊரை விட்டு சென்ற சிறுவன் 40 ஆண்டுகளுக்கு பின் தாய் மற்றும் சொந்தங்களை சந்தித்துக் கொண்ட நெகிழ்ச்சியான சம்பவம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் நடைபெற்றது. ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கதிர் நரசிங்கபுரம் கிராமத்தைச் சேர்ந்த நடராஜன் ருக்மணி தம்பதியர் தங்களது மகன்கள் குமார், செந்தில், முருகன் ஆகியோருடன் 1985ஆம் ஆண்டு சென்னைக்கு குடிபெயர்ந்துள்ளனர். அப்போது 10 வயது மூத்த மகன் குமாரை வேலைக்கு செல்ல பெற்றோர் வற்புறுத்தியதால் கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு சென்றுவிட்டார். மும்பை, ஆந்திரா மற்றும் காஷ்மீரில் கூலி வேலை செய்த குமார் மலேசியாவிற்கும் சென்று வேலை செய்து வந்துள்ளார். கடைசியாக தமிழகம் வந்த குமார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள மச்சுவாடி என்ற பகுதியில் ஆறுமுகம் என்பவருக்கு சொந்தமான ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்தார். அங்கு பல ஆண்டுகளாக வேலை செய்து வந்த குமாரை ஆறுமுகத்துக்கு மிகவும் பிடித்து போனதால் தனது பேத்தியை திருமணம் செய்து வைத்துள்ளார். அவர்களுக்கு 3 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தேனி மாவட்டத்தில் உள்ள மாவூற்று வேலப்பர் கோவிலுக்கு குடும்பத்தினருடன் சென்றபோது தனது குடும்ப விவரங்களை கூறி விசாரணை செய்து தாய் இருக்கும் வீட்டிற்கு சென்றுள்ளார். காணாமல் போன மகனை கண்ட தாய் ருக்மணி ஆனந்த கண்ணீர் விட்டபடி மகனை கட்டி தழுவினார். மேலும் 90 வயது குமாரின் பாட்டி, உடன் பிறந்த சகோதரர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினரையும் சந்தித்த குமார் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். 40 ஆண்டுகளுக்கு பின்னர் காணாமல் போன மகன் தனது குடும்பத்துடன் இணைந்த சம்பவம் கதிர் நரசிங்கபுரம் பகுதியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.